ரைட். எஸ்ஏ கேள்வியே பாருங்க. 5 மெக்கானிக்ஸ் கேள்வி இல்லையா? என்னவா? 5ல ஏ பார்ட். அப்ப இந்த அடிக்கடி சொல்றதான் எஸ்ஏ கேள்வியில நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்ப அந்த நம்பரை சரியா போட்டுக்கொள்வீங்க. ரைட், இது ஏ பார்ட். இன்னொன்று, கேள்வி செய்யக்குள்ள சோ தேர்ற மாதிரி வைக்காங்க. சோ பேப்பரை குப்பையாக்கி எழுதாங்க. சோ நீங்க வெட்டுறது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க எழுதியக்க வெட்டிடுவீங்களா? இப்ப ஒரு பேப்பர்ல நீங்க எழுதியக்க வெட்டினால், இது நான் இந்த பேப்பர் கரெக்ட் பண்ணிக்க பாக்குறதால சொல்றேன். இப்ப 5ஆம் கேள்வி மேல போட்டுருவீங்க, சேவ் பார்ட். இது நீங்க ஆன்சர் எழுதுறீங்க. செயலக்கூடிய அளவுக்கு ஒரு கேட்ட கேள்விக்கு நீங்க பாக்ஸ் பண்ண பாருங்க. சோ கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கு பாக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா செகண்ட் தேடிடுவார். இங்கதான் ஆன்சர் கிடக்கு. இப்ப நீங்க அடுத்தது இந்த இதுகளுக்கு எல்லாம் செருகி எழுதாங்க. உங்களோட பேப்பர் இல்லதானே, அவன் பேப்பர் தாராளமா தருவான். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இடைவெளி விட்டு எழுதுறீங்களோ அவ்வளவு. அப்ப இந்த முதலாம் கேள்வி எழுதினா பீப்பாட் இங்க போடுங்க. தச்செழுத வெட்டினால் அதை விட்டுட்டு அதனால எழுதுங்க. பீப்பாட் இதை வெட்டினா இவ்வளத்தையும் வெட்டிட்டு ஒரு வெட்டு வெட்டுங்க. இதுல எழுதியிருக்கீங்களே ஏதோ ஒரு வெட்டு வெட்டிட்டு திருப்பி அதுக்கு கீழே பீப்பாட்னு போட்டு எழுதுங்க. அதுகளுக்குள்ள செருகி 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 எழுத வேண்டாம். சோ கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தெளிவா இருக்கணும். உங்களோட பேப்பர்ல நீங்க சொல்ல வர்ற விஷயம் தெளிவா இருக்கணும். இப்பதான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே தானே? இதை எஸ்ஏ செய்யக்குள்ள இம்பார்ட்டன்டா கவனிச்சு கொள்ளுங்க. அதோட முதலாவது கேள்வி எந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா தெரியுதோ முழு கேள்வியையும் வாசிச்சுட்டு அதை எடுத்து செய்ய பாருங்க. ஓகே தானே? எப்பவுமே முதலாவது கேள்வி செய்யக்குள்ள செய்யக்கூடியதா இருக்கணும். இப்ப இது நாங்க எல்லா கேள்வியும் இப்ப செய்ய போறோம்ன்றதால நாங்க ஓர்டர்ல செய்யறோம். இப்ப இதுவே எக்ஸாம் செய்யறதா இருந்து எதண்டு செலக்ட் பண்ணி போட்டு செய்ய வழிக்கிடுவீங்க. இப்ப பாருங்க என்ன கேட்கிறார். உரு ஒன்றானது நடமாடும் பாரம் தூக்கி மொபைல் கிரெயின் ஒன்றினது அமைப்பை காட்டுகின்றது. இது ஏயிலும் பியிலும் உள்ள இரு சில்லுகளால் தாங்கப்படுகின்றது. இப்பாரந்தூக்கியின் அடிப்பகுதியின் திணிவு 2.8 கிலோகிராம் ஆகும். ஜி ஆனது அடிப்பகுதியின் புவியீர்ப்பு மையம் ஆகும். ஓகே. புய பகுதியானது அந்த புயம் என்று தந்திருக்கார். சீரான திணிவு பெரம்பலை கொண்டதும் 3 கிலோகிராம் திணிவுடையதும் 20 மீட்டர் நீளமுடையதும் ஆகும். இது கிடையுடன் 60 பாகை சாய்ந்துள்ளது. இது தந்திருக்கார். நான் சைடை வச்சு கொள்வோமே. செது வெஹிக்கிள் இந்த புயப்பு மையம் ஜி என்ன வந்துட்டா. இது புயம். இந்த புயத்துல இருந்து ஒரு கப்பி மூலம் என்ன செய்யுது, கயிறு தொங்க விட்டு இதுல சுமை ஒன்று தாங்கும். நிலங்கள் எல்லாம் தந்திருக்கார். ஓகே. 60 பாகை, இது 20 மீட்டர் நீளம், இது புவிப்பு மையம். இந்த புவிப்பு மையம் இந்த சில்லுல இருந்து இது 4 மீட்டர் 4 மீட்டர்ல இருக்கு சமச்சீர். ஓகே, இருக்கட்டும். இது ஏபின்னு வந்துட்டார், 2 சில்லம். இப்ப புவியீர்ப்பு மையத்தில இருந்து இந்த சுமைக்குரிய தூரம் 10 மீட்டர். ஓகே. முதலாவது பாருங்க என்ன கேட்கிறார். விசை சமநிலைக்கான விசை திருப்ப கோட்பாட்டை கூறுக. இது ஏயில பிளஸ் பார்ட்.
என்னவா? சமநிலைக்கான விசை திருப்ப கோட்பாட்டினை கூறுக. சோ விசை திருப்ப கோட்பாடு என்ன சொல்லுது? ஒரு தொகுதி சமநிலையில இருந்தால் அதுகின்ற வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமம் இல்லையா? ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கும் போது வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமம். சோ கிளாக் வைஸ் மொமெண்டம் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்டம் ஈக்குவலா இருக்கும். இப்படி சொல்லலாம். இப்படி இல்லையா? ஒரு தொகுதியின் ஒரு புள்ளி பற்றிய விளையுளின் திருப்பம் விசைகளின் திருப்பங்களின் அச்சரண கூட்டுத்தொகை சமம். விசைகளின் விளையுளின் திருப்பம் விசைகளின் திருப்பங்களின் அச்சரண கூட்டுத்தொகை சமம். ஆனது எப்பவுமே இப்ப சொன்னது, அதாவது திருப்பு திறன் தத்துவம் நான் இப்ப சொன்னது என்ன? விளையுளின் திருப்பம் விசைகளின் திருப்பதி சமன்ன்றது அது எப்பவுமே பொருந்தும். இங்க கேட்டது சமநிலைக்கு தானே. இப்ப நாங்கள் எப்படி சொல்லணும்டா, விளையுள் பூச்சியமா இருக்கும். அப்ப ஒரு தொகுதியின் சமநிலையில் உள்ள ஒரு தொகுதியின் யாதாயினும் ஒரு புள்ளி பற்றிய திருப்பங்களின் சிறனித கூட்டுத்தொகை பூச்சியம். ஓகே, இப்படிதான் சொல்லணும். சோ யாதாயினும் ஒரு தொகுதி சமநிலையில் உள்ள தொகுதி ஒன்று யாதாயினும் ஒரு புள்ளி பற்றிய விசை திருப்பங்களின் அச்சரணித கூட்டுத்தொகை பூச்சியமாகும். இப்படி சொல்லலாம். ஓகே தானே? இப்படி இல்லையா? சோ சமநிலையில் உள்ள தொகுதியின் வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமனாகும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகே, இந்த வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பம் தான் பொதுவா சொல்றேன். நீங்க அப்படியே நீங்க சொல்லி கொள்ளலாம். ஓகே, இது திருப்பு திறன் தத்துவம். ரெண்டாவது என்ன சொல்றார்? 1.5 தர 14 கிலோகிராம் சுமையை தரையிலிருந்து மட்டுமட்டாக உயர்த்தும் சந்தர்ப்பத்தில் சில்லுகள் ஏக்கம பி மீது தரையினால் கொடுக்கப்படும் தாக்க விசைகளை கணிக்க. இப்ப தரையில இருந்து மட்டுமட்ட தூக்குறார். எவ்வளவு வெயிட்? 1.5 தர 14. 1.5 தர 14 கிலோகிராம். இப்ப 15 நியூட்டன். ஓகே, இனி இதுல இருக்க போது ஒரு மறுதாக்கம் ஆர்பி, இதுல இருக்க போது மறுதாக்கம் ஆறு, இது இந்த நிறை இங்க இருக்க போகுது. எவ்வளவு? 3 தர 13 கிலோகிராம். அப்ப 3 தர 14 நியூட்டன். ஓகே, இப்ப எங்களுக்கு வேணும் ஆரையும் ஆர்பியும் இல்லையா? தரையினால் தாக்கப்படும் தாக்க விசைகளை காணும். ஆர்ஏ ஆர்பியை காணும். நாங்க இப்ப என்ன செய்வோம்? மேலதாக்குற விசையும் கீழாக்குற விசையும் சமனல்ல. அப்ப சமநிலைக்கு நிலைக்குத்தா விசை பிரிச்ச வேண்டாம். மேலதாக்குற விசை என்ன? ஆர்ஏ பிளஸ் ஆர்பி. வேற விசை இருக்கோ? இல்ல. சோ இந்த கைத்துல இருக்கிற எல்லாம் பாக்குறேன், இதெல்லாம் ஒன்று கேன்சல் ஆகிரும். சோ விளைவுலா மேலதாக்குற விசை என்ன? ஆர்ஏ பிளஸ் ஆர்பி. ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு மொத்த நிறை என்ன? இந்த இந்த வெஹிக்கிள் நிறையையும் இந்த சுமை நிறையையும் கூட்டும். எவ்வளவு? 3 தர 14 சக 1.5 தர 15. அப்ப ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு இது 3 தர 14. இதுல ஒரு 10 பெருக்கி விடு. 15 தர 14. ஒரு 10 தூக்கி இங்க பெருக்கி விடுவோம். 15 3 18. 18 தர 14. புயத்தின் திணிவு தந்திருக்காரா? புயத்தின் திணிவு தான் 3 தர 13 இல்லையா? எஸ் எஸ் எஸ். சோ இது 2.8. 2.8 தர 14 கிலோகிராம் 15. புயத்தின் திணிவு தான் 3 தர 14. எஸ், நியூட்டன் இல்லையா? அப்ப
അതിന്റെ വെയിറ്റേയും കൂട്ടണം. അപ്പൊ ഇങ്ങ 2.8 தர 15 சக இது என்ன 3 தர 14 இருக்கிறது. இப்ப RA plus RB is equal 2.8 1.5 அப்ப 3 4.3 தர 15 இதை தசம் 3 10ஆல பிரிச்சு இங்க 10ஆல பெருக்கி விடுங்க. 0.3 தர 15 அப்ப கூட்டினா 4.6 தர 15 ஒரு சமன்பாடு RA plus RB. இது ஒரு சமன்பாடு. ஓகேயா? இன்னொரு சமன்பாடு எடுக்கிறேன். எப்படி திருப்பம் எடுப்போம். ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுப்போம். எந்த புள்ளி பற்றி எடுப்போம்? எல்லா தூரமும் புவிப்பு மையத்துல இருந்து நடந்திருக்கார். சோ புவியீர்ப்பு மையம் பற்றிய திருப்பம் எடுத்துருவோம். அல்லது ஏ பற்றி திருப்பம் எடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு மரதாக்கு இல்லாம போயிடும் இல்லையா? ஏ பற்றி எடுத்துடுவோம். ஏ பற்றி அல்லது பி பற்றி. நான் இப்ப ஏ பற்றி எடுப்பேன். இப்ப என்ன சொல்லுவோம்? ஏ பற்றி இடஞ்சுழி திருப்பமும் வலஞ்சுழி திருப்பமும் சமம். நான் இப்ப ஏ பற்றி எடுத்தேன்டா இடஞ்சுழி திருப்பம் என்ன? ஆர்பி இன்டு செங்குத்து தூரம் 8 மீட்டர் இல்லையா? ஆர்பி அதுக்குரிய செங்குத்து தூரம் 8 மீட்டர். 8. வேற இருக்கு வலஞ்சுழிக்கு இல்ல, எல்லாமே கீழே. அப்ப சமன் இடஞ்சுழி திருப்பம் இதுக்கு என்ன? 2.8 தர 15 தர 4 மீட்டர் சக இது எழுதியாச்சு. இதுக்கு 3 தர 14 தர அது எங்க இருந்த பண்றதுக்கு? இது வந்து புவிப்பு மையத்துக்கு நேர இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இப்ப இவ்வளவும் 20ண்டா இந்த நிறை நடுவுல இருக்கும் 10 10 கொஸ் 60 இந்த தூரம் அளவு 10 கொஸ் 60 கிடையாது கொஸ் 5 மீட்டர் இல்லையா? இப்ப அந்த இதுக்குரிய தூரம் 5 மீட்டர் சக இதுக்கு எப்படி 1.5 தர 15 தர ஏயில இருந்து அதுக்குரிய தூரம் 14 மீட்டர். இது 10 4 14 மீட்டர். இப்ப சுருக்குங்க 8 RB இது கிடைக்கும். இங்க சுருக்கினா என்ன வரும்? 4 32க்கு 2 எழுதி 3 மிச்சம். அவரு 8 3 11 சக இது 15 தர 14 அப்ப 1.5 தர 15 இது எவ்வளவு? 14 தர 1.5 1.5 3 2 இதை விட்ட 7 7 முடி 21. இப்ப எல்லாத்தையும் கூட்ட என்ன வரும்? 21 1.5 22.5 ரைட். நான் 3 தர 14 நிறை போட்டிருக்கேன். 21 இது 1.5 அப்ப 22.5 22.5 11 33.7 சரியாடா? அப்ப நான் 8ஆல பிரிக்கணும். 8ஆல பிரிச்சா என்ன வரும்? சொல்லுங்கடா RB என்ன? 33.7 கீழ் 8 தர 15 நான் 8 32 17ல 2 அங்கால 10ல 1 20 2 5
தர 15 இல்லையா? சரியோட இந்த விசை இப்ப 6A கண்டா என்ன வரும்? இதை நாங்கள் 4.21 தர 15 நியூட்டன். 6A கண்டிங்கன்னா என்ன வரும்? இந்த இரு ஆர்பிஐ கொண்டு கழிச்சு விடுவீங்க. 4.6ல இருந்து 4.2 கழிக்கணும். அப்ப 0.8 இல்லையா? 0.79 வரும் தர 15. ரைட். இதுல சுழிக்கிறதும் பிள்ளை, இங்க மெயினா பிள்ளை விட்டாச்சு. என்ன பிள்ளை? இது 5 இல்ல, இதுல கண்டது 5. ஏயில இந்த திருப்பம் எடுத்தோம். இந்த நாளை கூட்டணும். 5 நாளும் 9. இது 9 9 27. இப்ப இங்க என்ன வர போகுது? 21 11 21 11 32 32 2 34 34.9. சோ 34.9 8ஆல பிரிக்கும். அப்ப என்ன வரும்? 4. சோ 4 8 32. அங்கால 29. 3 24 50ல 6 8 48. 20ல 2 முறை. ஓகே, காணுமே. 4.36 தர 15. அப்ப இதை கொண்டு வந்து இதை கழிச்சு விடணும். 4.6ல இருந்து 4.36 போனது எவ்வளவு? 2 நாளா 0.24. ஓகேல்ல? ரைட். ஓகே. இதில் கவனமா இருக்கணும். இப்படி ஒரு மிஸ்டேக் வந்தா வந்ததுதான், வேற வழி இல்லை. சோ அலர்ட்டா தான் செய்யணும். இப்ப என்ன, இது எனக்கு எங்கேயோ பேப்பர் கரெக்ட் பண்ணக்குள்ள இந்த ஆன்சர் வரையில ஞாபகத்துல இருந்தபடியா ஓகே. சோ இல்லாட்டி என்ன உதுதாமடையன்னு செய்துட்டு போயிருப்போம் இல்ல. நான் எக்ஸாம் செய்ய இருந்தா நீங்க கிளாஸ்ல இருக்கிறபடியா நீங்கள் உங்களுக்கு வந்தபடியோட சொல்லுவீங்களே எனக்கு. பட் நாங்க தனியா செய்து கொண்டிருக்கிற நேரம் என்ன ஆகும்? பிழைச்சா தானே. சோ அப்ப அலர்ட்டா இருக்கணும். நான் ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறபடியா இங்க இருந்து தூரம் போகணும். சரி. இப்ப RARB கண்டாச்சு. இப்ப உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள நிலையில் உள்ள பாரந்தூக்கியினால் அது கவிழாத வகையில் மட்டுமட்டாக உயர்த்தப்படக்கூடிய உயர் சுமையை கிடைக்கும். இப்ப கவிழாம இத மட்டுமட்ட உயர்த்தக்கூடிய உயர் சுமையை நினைக்கிறோம். அப்ப என்ன நடக்கும்? இந்த புள்ளி வெற்றி எடுக்கணும் திருப்பம். இந்த ஆரே வந்து என்னவாகும்? 0 ஆகும். ஆரே 0 இருக்கதான் மேக்சிமம். ഇതിന്റെ திணிவு கூட கூட இங்கால திருப்பம் கூடும். இங்கால திருப்பம் கூட இது தூக்கப்படும் எல்லாம். இது தூக்கப்படைக்குது மறுதாக்கம் குறையும். இது 0 வரைக்குதான் மேக்சிமம். அதை விட கூடினா கவுண்ட் விழுந்தது. ஓகே, நான் இப்ப அழிச்சு போட்டு செய்கிறேன்.
என்ன தேர்ட் பார்ட் என்ன உயர் சுமையை தூக்கும் போது உயர் சுமையை உயர்த்தும் போது ஆரே வந்து என்னவா இருக்கணும் ஜீரோவா இருக்கும் ஆரே ஜீரோ இப்ப நாங்கள் என்ன செய்வோம் பி பற்றி திருப்பம் எடுப்போம் சோ பி பற்றி வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமம் இப்ப பி பற்றி வலஞ்சுழி திருப்பம் என்ன வரும் இது இந்த வெயிட்டும் இந்த வெயிட்டும் சோ இடஞ்சுழி திருப்பம் என்ன இது இப்ப இந்த வெயிட் வந்து டபுள் அதான் காணும் இப்ப அங்காள பக்க திருப்பம் என்ன கேட்டீங்கன்னா டபுள்யூ இன்டு அதுக்குரிய தூரம் என்ன புவியீர்ப்பு மையத்தில இருந்து 10 அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து 6 என்னால கழிக்கணும் இல்ல இப்ப டபுள்யூ இன்டு 6 சக இது 3 தர 10 தர அதுக்குரிய சக தூரம் என்ன சோ புவியீர்ப்பு மையத்தில இருந்து 5 புவியீர்ப்பு மையத்தில இருந்து 5 அதுல ஒரு 4 போனா 1 சமன் இடஞ்சுழி திருப்பம் இது 2.8 தர 15 தர 4 இது ஒரு 4 தானே இப்ப சுருக்கின என்ன வரும் இதாங்க கொண்டு போவோம் 6 டபுள் ஜூஸ் இங்க 4 32 11 11.2 தர 15 இதை கொண்டு கழிக்கணும் தசம் 3 தர 15 ஒரு 10 பிச்சை இங்க 10 பெருக்கி விடுவோம் இதுல இந்த கழிச்சு என்ன வரும் 10.9 டபுள் ஜூஸ் ஆறால பிச்சுடும் எவ்வளவு 6 உண்டு 6 49ல 6 8 48 10ல 1 அதனால 40ல 6 இவ்வளவு நியூட்டன் செவன் தர 15 நியூட்டன் சோ நியூட்டனை கிலோகிராமாக 10ஆல பிரிச்சு விடணும் அதான் 1.82 தர 14 கிலோகிராம் ஓகேயா சரி அடுத்து என்ன சொல்றார் பகுதி A3 தணிக்கப்பட்ட உயர் சுமையிலும் கூடுதலான சுமையை உயர்த்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் இடையுடன் புயத்தின் சாய்வை எவ்விதம் பேணல் வேண்டும் இப்ப இந்த சாய்வை என்ன செய்தால் இதை விட கூட சுமையை தூக்கலாமா இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இடஞ்சுழி திருப்பத்தை மாத்தலாது இடஞ்சுழி திருப்பம் இந்த வெயிட்டால என்ன வரப்போகுது இப்ப இந்த இடஞ்சுழி திருப்பத்தை மாத்தலாது அப்ப நீங்க என்ன வேணும் வலஞ்சுழி திருப்பத்தை குறைக்கணும் சோ வலஞ்சுழி திருப்பத்தை குறைக்கணும் இந்த திணிவை கிட்ட கொண்டு வரணும் சோ இந்த திணிவை கிட்ட கொண்டு வரணும்டா இதை கிட்ட கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வீங்க ஆங்கில கூட்டுவீங்க இது ஆங்கில கூட்டினா தான் கிட்ட வரும் ஓகே அப்ப கோணத்தை அதிகரிக்க வேண்டும் அதான் கேட்கிறாரு கணிப்பு தேவையில்லை கெஸ் பண்ணி சொல்ல சொன்னவர் அப்ப என்ன சாய்வை எவ்விதம் பேணுதல் வேண்டும் 60 பாகையிலும் அதிகரித்தல் வேண்டும் சோ கிடையுடன் சாய்வை 60 பாகையிலும் அதிகரிக்க வேண்டும் 90க்கு கொண்டு வர்றல சோ 90க்கு கொண்டு வந்தா என்னன்னு தூக்குறது இது 90க்கு வந்துட்டேன்னா இந்த வெயிட் அங்க இருக்கிறது வண்டிக்குள்ளயா இருக்கு சோ வண்டிக்கு வெளியால இருக்கிற சுமையை தூக்கணும் 90லும் 60லும் அதிகரிக்கணும் 90 விட குறைவு சாய்வை கூட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எவ்வளவு கூட்டணுமா இந்த சுமையை எவ்வளவு அதிகரிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாய்வை கூட்டுவீங்க ரைட் இது இந்த
தவக்கிறேன்னு தெரியும் தானே எப்படி இந்த பில்டிங்குகள் கட்டைக்குள்ள பில்டிங்குகள் கட்டைக்குள்ள பாரம் தூக்குறதுக்கு இதுக்கும் எப்படி இந்த சுமையை தூக்கணும்டா இந்த சின்ன திணிவை தூக்க நுனியில வச்சு தூக்கலாம் தூரத்துல வச்சு சின்ன திணிவை தூக்கலாம் நுனியில வச்சு பெரிய திணிவை தூக்க கூடாது தூக்கினா உடைச்சு விட்டுரும் வேணும் பெரிய திணிவை தூக்கணும்டா இந்த தவக்கிறேன இந்த திணிவை கிட்ட கொண்டு வந்து தூக்குவான் இந்த இலைய கிட்ட கொண்டு வந்து கிட்ட வச்சு பெரிய திணிவை தூக்கலாம் நீங்க சின்ன திணிவை தான் தூரத்துல வச்சு தூக்கலாம் அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று தந்திருப்பேன் இந்த லெந்துக்கும் இங்க தூக்கக்கூடிய சுமைக்கும் ஒரு ரேஞ்ச் ஒன்று வந்திருப்பார் அவ்வளவுதான் தான் தூக்கணும் மாறிக்கறி கூட கூடிய தூக்கினீங்கள் என்றால் என்ன செய்யும் டாக்ரேன் உடைஞ்சு விழுந்துடும் அப்ப இது கவனமா இருக்கணும் சரி அவன் கணிப்புடன் கேட்டால் எப்படி செய்வதுன்னு கேட்டா அதுக்கு தரணுமே தரவு எவ்வளவு தூக்கணும்னு சொன்னா நீங்க எங்களை கண்டுபிடிப்பீங்க ரைட் சோ பெருமானம் இல்லாம சும்மா சொல்லலாது எவ்வளவு இப்ப டபிள்யூ இதை விட இப்ப 1.2 ரெண்டு தந்தா இந்த ரெண்டுக்கு இந்த தூரத்தை போடுவீங்க இப்ப விசதரியின் 2 இந்த தூரத்தை 10 கொஸ்டீட்டான்னு போடுவீங்க தீட்டாவை காண வேண்டிய ஓகேயா ரைட் சோ இதுதான் ஏ பார்ட் இப்ப நாங்கள் அடுத்த பி பார்ட்டுக்குள்ள போவோம் அவன் இந்த விசை ஒரு நாளும் ஜீரோ ஆகாது இது ஜீரோ ஆயிடுது முழு வெயிட்டையுமே தாங்கிறது எங்க இந்த லிப்ட் இதுலதான் நீங்க இந்த இதுல லிப்ட் பண்ற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாக்ரேன் லிப்ட் பண்ற நேரம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுதான் இதன் வயம் சொல்லுங்க ஆகும் வெஹிக்கிள சப்போர்ட் ஒன்று கொடுத்து நிப்பாட்டி தான் உயர்த்து வயன் முழு வெயிட்டும் இந்த டயரால தாங்க இயலாது டயர் வெடிச்சிடும் இப்ப என்ன செய்வா ரெண்டு பக்கத்தாலையும் வெஹிக்கிள் ரெண்டு பக்கத்தாலையும் நிலத்துக்கு சப்போர்ட் ஒன்று கொடுப்பான் டெக்கொண்டு மாதிரி வச்சு சப்போர்ட் ஒன்று கொடுத்து அதுதான் என்ன செய்யும் வெயிட்டை தாங்கி வச்சிருக்கும் நீங்க வெஹிக்கிள்ல பார்த்துருப்பீங்க ரோட்ல ஏதாவது பேரம் தூக்குறேன்னுட்டா அப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று வழியால வச்சு அதுதான் தூக்கும் இல்லாட்டிக்கு என்ன முழு வெயிட்டையும் இந்த டயர் தாங்கணும் சோ டயரால தாங்க இயலாது ஓகே ரைட் இப்ப நாங்க பி பாட்டுக்கு போவோம் என்னவா பகுதி ஏயில் விவரிக்கப்பட்ட பாரம் தூக்கியானது 2000 கிலோகிராம் எனும் சுமையை தரமட்டத்தில் இருந்து சிறிய தூரத்தினால் உயர்த்தும் ஒரு சந்தர்ப்பத்தை கருதுக ஓகே இச்சுமையானது 5 மீட்டர் பெர் செகண்ட் மாறாக்கதியுடன் கிடையாக அசைந்து கொண்டிருக்கும் ஒரு நகர்த்தி வாரின் மேலே புறக்கணிக்கத்தக்க ஒரு சிறிய கதியுடன் இடம் மாற்றப்படுவதாக கொள்க இப்ப நகர்த்தும் வேர்ல உணர்ந்து வைக்கப்படும் இப்ப இந்த கிரேன் தூக்கி என்ன செய்யுது இந்த நகர்த்தும் வேர்ல உணர்ந்து அந்த திரிவை வைக்கும் மெதுவா வைக்கப்படுது சிறிய புறக்கணிக்கத்தக்க வேகம் என்ன வேகம் 0 இதுல மெதுவா கொண்டு வந்து வைப்பாடு வேற என்ன செய்யுது வேற 5 மீட்டர் பெர் செகண்ட் இது ஏன் கொண்டிருக்குது இது 2000 கிலோகிராம் இருக்கட்டும் இப்ப இவர் என்ன கேட்கிறார் கேள்வி பாருங்க
என்னவா, இச்சுமையானது வேரின் கதியை அது வேரை தொட்ட கணத்தில் இருந்து 2 செகண்ட் எனும் நேரத்தில் அடைவதாக கருதி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இப்ப என்ன, இப்ப இந்த சுமை வேறின் கதி அடையுது 5 மீட்டர் per செகண்ட் கதி அடையுது எவ்வளவு நேரத்துல, 2 செகண்ட்ல. அப்ப இது இந்த கதி இப்ப 5 மீட்டர் per செகண்டா வருது 2 செகண்ட். இப்ப இக்கால பகுதியில் சுமை மீது தொழிற்படும் கிடைவிசையின் பருமனை காண்க. இப்ப எப்படி விசுவலிப்பட சொல்லுங்க பாப்போம். லைட்டா படம் ஒன்று போட்டுட்டீங்கன்னா அந்த விசையெல்லாம் குறிச்சு கொள்ளலாம். இப்ப இங்க இதை கொண்டு வச்சோன்னு வேற இயங்குது. இந்த திணிவு என்ன செய்யும், இந்த வேற தடுக்கும். அந்த வேற என்ன செய்யும், திணிவை பிடிச்சி இழுக்கும். ஸோ இந்த எஃப்ஓலன்னு தான் கேட்கிறேன். இப்ப என்ன போடுவான், சபியில பஸ் பாட் திணிவுக்கு இந்த திசையில எஃப் இன்டு டி சமன் எம்பி மைனஸ் எம்ஜிஓ போகும். அல்லது நீங்க என்ன செய்யலாம், ஆர்முடல கண்டு திசையை காணலாம். நான் எஃப் இன்டு டியை போடணும். எஃப் என்ன காணணும், எவ்வளவு நேரம், 2 செகண்ட்ல. இறுதி உந்தம் என்ன, M2000 5 ஆரம்பம் உந்தம் பூச்சி ஓய்வில் வச்சுனாங்க. இப்ப இந்த 2 பிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும், 2F சமன் 10,000. எஃப் என்ன 5000 நியூட்டன். அல்லது நீங்க என்ன செய்யலாம், 0 இருந்து 5க்கு 600 கண்டு 600 கண்டுட்டு எஃப் சமன் எம் என்று போட்டு எஃப் காணலாம். இவ்விசை எங்கடம் உற்பத்தி ஆகுதா, இந்த விசை எப்படி உருவாகுது, உராய்வு விசை. இந்த வேருக்கும் திணிவுக்கும் இடையில இருக்கிற உராய்வு விசையின் மூலம். வேருக்கும் திணிவுக்கும் இடையிலான உராய்வு விசையின் மூலம். மூன்றாவது, வேரை தொட்ட கணத்தில் இருந்து முதல் 3 செகண்ட் காலப்பகுதி வரை சுமை மீது தொழிற்படும் விசை எஃப் ஆனது நேரம் டியுடன் மாறலை அன்னளவாக வரைவில் காட்டுக. இக்கால பகுதியில் சுமை வேருடன் தொடுகையில் இருக்கின்றது. இப்ப இந்த கால பகுதியில தொடுகையில இருக்கா சொந்த உராவிசையை குறிக்கட்டாமா 3 செகண்ட் வரைக்கும். 3 செகண்ட் வரைக்கும் கூறணும் நேரம், இதுல விசை. இப்ப இங்க உராய் விசை இல்ல, உங்க உராய் விசை என்ன உராய் விசை, இதுல தொழிற்பெற உராய் விசை என்ன உராய் விசைன்னு கேட்டீங்கன்னா அந்த உராய் விசை இயக்கவியல் உராய் விசை. ஏன் இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்றேன், ஒன்றை விட்டு மற்றது இயங்குது. முதல்ல இது ஓய்வில் இருக்குது, 5ஓட இயங்குது. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது, மற்ற வேகம் கூடுது. இது தொடர்ந்து 5ஓட இயங்குது. இப்ப ஒன்றை விட்டு மற்றவர் இயங்குறாருண்டா, ஒன்று சார்பா மற்றது இயங்குதுண்டா இயக்கவியல் ஒரு ஆய்விசை. எல்லை சமநிலையை தாண்டினாத்தான் ஒன்றை விட்டு ஒன்று இயங்கும். இப்ப ஒன்றை விட்டு இன்னொன்று இயங்குதுண்டா, சார்பு இயக்கம் ஒன்று இருக்குதுண்டா, அது இயக்கவியல் ஒரு ஆய்விசை. இயக்கவியல் ஒரு ஆய்விசை என்ன செய்யாது, மாறாது. அப்ப இங்க விசை மாறாது. இப்படி கேட்டா சரி ஒண்ணு கேட்டீங்கன்னா பிள்ளை. ஏன் பிள்ளை மாறாது, சரி, ஆனா வரைவு பிள்ளை. மாறாவத்தனை கிரிக்கன் இப்படி இருந்து பிள்ளை என்னண்டா, இது 2 வேகமும் சமனா வருது எல்லாம் 2 செகண்ட்ல சமனா வந்தோன்னா உராய்வு செய்யலாம் போயிடும். ஏன் 2 ஒரே வேகம், ஒரே வேகத்துல இயங்க ஒன்றை விட்டு ஒன்று இப்ப சார்பு இயக்கம் இல்லாம போயிடுச்சு. இப்ப உராய்வு விசையே இல்லை. இப்ப 2 செகண்ட்ல இந்த உராய்வு விசை 0 ஆயிரும். 2 செகண்ட்ல 0 ஆகி 3 செகண்ட் வரைக்கும் 0 ஆயிருக்கு. இப்படி தான் சரி.
சோ 2 செகண்ட்ல 0. இது 3 செகண்ட் வரைக்கும் 0. ஜீரோல இருந்து கூடாது, இயக்கவியல் உராய்வு சார். அப்ப வச்ச உடனே தொலைப்படுறது இயக்கவியல் உராய்வு சார். ஓகே, நான் பாடம் படிக்கல காய்ச்சிருப்பேன் இது. வச்ச உடனே இயக்கவியல் உராய்வு சார். இது அதுக்கு பிறகு 0 ஆயிரும். நாங்க இந்த கிராஃப் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்படிக்குன்னா என்ன மீனிங்? தொடர்ந்து இந்த உராய்வு இருக்குமென்று கருத்து. தொடர்ந்து இருக்காது. 10 வேகமும் சமனானோன்னா 0 ஆயிரும். இங்க 0 ஆகிறத காட்டணும், வரைய முடிக்கணும். தேரி படிக்க இப்படி எல்லாம் படிச்சிருப்போம். அடுத்தது 4th பார்ட். சுமையானது இடமாற்றப்படுவதன் காரணமாக வாரினை அதே மாறாக்கதியுடன் இயங்க செய்வதற்காக வெளிமுதலினால் வாருக்கு வழங்க வேண்டிய மேலதிக வலுவை கணி. இப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க இந்த வேர் வந்து 5 இப்ப இந்த திரிவை வச்சோட விசுவலிப்படுதல்லோ, இந்த விசுவலிப்பட இதுல தடை விசை வந்துடும், வேகம் குறையும். அதே வேகத்தோட இயங்குதுன்னு எடுத்துனாங்க இல்லோ. இப்படி என்ன வெளியால இருந்து என்ஜின் ஒரு விசையை கொடுக்கும். இந்த சுத்துற மோட்டார் அடிஷனலா என்ன செய்யணும், ஒரு விசையை கொடுக்கும். இந்த மோட்டார் விலை கூடும். அப்ப என்ன விசை? இந்த உராய் விசை என்னவோ அதே விசை. எவ்வளவு? 5000. இந்த உராய் விசைய 5 மீட்டர் பெர் செகண்டோட எங்க செய்யுது வேற. இப்ப கொடுக்க வேண்டிய மேலதிக வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மேலதிக வேலை. மேலதிக வேலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, விசை தர வேகம் வலுதானே. இப்ப விசை என்ன? 5000, வேகம் 5. அப்ப 25,000 பேர். இந்த 25 கிலோ. ஒருத்தர் இந்த கிராஃப் கிரேக்க 0 போடலையாவா? போட்டுடுங்க. ஸ்ட்ரக்சர்லாம் இம்பார்ட்டன் அது. இது பி பார்ட். இனி சி பாடு மேம். இவன் கொஞ்ச நேரம், அதாவது வலு அந்த 2 செகண்டுக்கு தான் அந்த மேலதிக வலுவை பிரயோகிக்கணும். மேலதிக வலு பிரயோகிக்கிறது 2 செகண்டுக்கு தான், அதுக்கு பிறகு இல்ல. இவர் அது இயங்க செய்யறதுக்கு என்ன வலுவை பிரயோகிக்கணும் கேட்டவர், எவ்வளவு நேரத்துக்கு கேட்கல தானே. பிரயோகிக்க வேண்டிய வலு 25 கிலோ. இப்ப சி பாட பாருங்க. என்னவாம்? பாரம் தூக்கிகளில் சுமைகளை உயர்த்துவதற்காக நீரியல் தொகுதி அல்லது மோட்டார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுமைகள் உயர்த்தப்படும் சந்தர்ப்பங்களில் மோட்டார் சுழலும் போது மோட்டரின் அச்சில் வடம் சுழற்றப்படுவதன் மூலம் மேலே உயர்த்தலாம். இப்ப இந்த திணிவை மேல உயர்த்துறதுக்கு செதில பொறுத்து இருக்கு மோட்டார். என்ன இந்த மோட்டார் சுத்தேக்கு இந்த வயர் இதுல சுத்துப்படுது மேல வரும். இப்ப இது என்ன வேகத்தோட மேல வருதா? 0.5 மீட்டர் பெர் செகண்டோட மேல வரும்.
ரைட், ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? 1.5 தர 14 கிலோகிராம் சுமையானது மாறா வேகத்துடன் மேலே தூக்கப்படும் போது மோட்டார் மீது பிரயோகிக்கப்படும் முறுக்கத்தை காண்க. மோட்டரினது அச்சினது விட்டம் 1 மீட்டர். இப்ப இது என்ன வெயிட்டாம்? 1.5 தர 14. 14 கிலோகிராம். 15. இது ஓகே. இப்ப இதுல இருக்கிற இழுவையும் அதே தானே, அதுதான் நீங்க இருக்க. இப்ப இந்த மோட்டர் அச்சு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது? இங்க என்ன விசை? இந்த இழுவைதான் இருக்க போகுது. 1.5 தர 15 நியூட்டன் இழுவையா இருக்கு. இது என்ன வந்திருக்கார்? விட்டம் 1 மீட்டர். விட்டம் 1 மீட்டர் ஆரே எவ்வளவு? 7.5 மீட்டர். அப்ப முறுக்கம் என்ன? Rho சமன் F into R. அப்ப 1.5 தர 15 தர அரை. அப்ப எவ்வளவு? 0.75 தர 15. அப்ப 7.5 தர 14 நியூட்டன் மீட்டர். ஓகே இல்ல? அடுத்தது மேலே ஒன்றில் மோட்டருடன் பயப்பு வலுவை கிலோவாட்டில் காண்க. மோட்டர் வலுவை கேட்கிற. மோட்டர் வலுவை எப்படி காணுவீங்க? இப்ப இது தசமஞ்சோட வருகுதுண்டா, இது தசமஞ்சு மீட்டர் per செகண்ட் வருதுண்டா, இந்த மோட்டரின் தொடலி கதி என்ன இருக்கணும்? 0.5. தொடலி கதி 0.5. இப்ப கோணவேகத்தை கண்ட V சமன் R ஒமேகா. V என்ன? 0.5. அரை மீட்டர் இன்டு ஒமேகா. ஒமேகா என்ன? 1 ரேடியன் per செகண்ட். இப்ப ஒமேகா உண்டா உங்களுக்கு தெரியும் வலு என்ன? இப்ப எதிர்முறுக்கம் இது, எதிர்முறுக்கம் இது. அளவு முறுக்கத்தை இவர் கொடுக்குவோம். ஏன்? முறுக்கம் இந்த பக்கம் இருக்குது. இப்ப மோட்டார் என்ன செய்யணும்? இதே அளவு முறுக்கத்தை இங்க கொடுத்தா மாறாவேகத்தோட செய்யணும். அப்ப கொடுக்குற முறுக்கம் இதே அளவு. அப்ப டோ இன்டு ஒமேகா. டோ என்ன? 7.5 தர 14. 7.5 தர 14 வாட். 1000 பெருக்கி விட்டா பிரிச்சு விட்டா 75 கிலோவாட். மோட்டார் வலு 75 கிலோவாட். இப்ப என்ன? உராய்வு முறுக்கத்தின் பெருமன் 1000 கிலோ நியூட்டன் மீட்டர் எனில் மோட்டரின் திறன் ஜாதா இருக்கு. இப்ப உராய்வு முறுக்கம் 1000. அளிக்கிறேன். உராய்வுக்கு எதிராக செய்யற வேலை என்ன? உராய்வுக்கு எதிராக வேலை செய்ய தேவையான பவர் என்ன? ஃபிரிக்ஷனுக்கு எதிராக ஒர்க் பண்றதுக்கு என்ன பவர் தேவை? அதுக்கு டோ இன்டு ஒமேகா. அவ்வளவு. டோ 1000 ஒமேகா 1000 வாட் இல்லையா? 1 கிலோ வாட். இப்ப நீங்க இப்ப என்ன இன்புட்டை கொடுக்கணும்? நீங்க இப்ப என்ன இன்புட்டை கொடுக்கணும்? இதை தூக்குறதுக்கு 75 கிலோவாட் வேணும். உராய்வுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு 1 கிலோவாட் வேணும். அப்ப மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது என்ன? 76 கிலோவாட்.
சோ நீங்க செய்யற வேலை விளைவுல செய்யறது 75 கிலோ, தூக்குறதுக்கு தானே வேலை செய்யறோம். அப்ப திணிவை தூக்குறதுக்கு தான் வேலை செய்யறோம். இப்ப திறன்ன்றது தேர்ட் பார்ட் தான் இல்லையா? இப்ப திறன்ன்றது இரண்டு பேரும் அவுட்புட் ஓவர் இன்புட் இன்டூ 100. அவுட்புட் என்ன? 75. அதனால செய்த வேலை 75 கிலோ. சும்மா நீங்க இன்புட்டா கொடுத்தது 76. சுருக்கினால வருது. பேச்சாக சொல்லுங்கடா. 75 கிலோ 76 வரும் 0.98 இன்டூ 100. இன்னொரு டெசிமல் கிடைக்கும். 2ஆல பெருக்க போறீங்களே. யா 9868 ஆம். இப்ப 987 போடுவோம். இப்ப 98.7%. நீங்க 100ஆல பெருக்க போறீங்களோ, அதனால 3 தசமாவது பிச்சு. இதுதான் இந்த கேள்வி. செய்யலாமோ?